அழகே அழகுல சுரேஷ் பத்தியே புரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்காக போய் படுத்திருக்காங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட பார்த்தீங்கன்னா சாரி சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்றாங்க. அன்னைக்கு நான் உன்ன அடைஞ்சதுக்காக சாரி கேட்கிறேன். இப்ப அக்காவ பார்த்தீங்கன்னா, மாமா அடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்திருக்கேன். அக்காவ அடிச்சது மட்டும் இல்ல, யாரையும் யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கேட்குறாங்க. திரும்ப நீயும் அடிச்சது தப்பு தான். இருந்தாலும் வீட்ல வச்சு அடிச்சது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, என்ன அப்புறம் அப்படின்றாங்க. சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. மதியம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி படுத்துக்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா தூங்கிர்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சுரேஷ பார்க்குறாங்க. என்ன சாரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளயே யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, கீரை கிள்ளின்னு உட்காந்துருக்காங்க வெளிய. அங்க வந்து ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன மலரே நீ வெளிய வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்த காத்து குளு குளுன்னு இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எங்க ஆடி மாசம்னா ஃபுல்லா காத்தடிக்கும். இப்ப எங்க அந்த மாரி காத்தே அடிக்கிறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன கீரை எப்ப வாங்குனது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்த நேத்து வாங்கிட்டு வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கார அம்மா வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் பண்ற? கீரை அரியிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. "என்ன காய்கறிக்காரன் வந்து போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல இன்னும் வரல. இது நேத்து வாங்குன கீரை" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "ஆமா மலரு, உங்க வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு கேட்குற? அந்த மாரி பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல ரேவதிய பாக்கியராஜ உட்கார வச்சுட்டோம் தான். அதனால தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏன் பாக்கியராஜ உட்கார வச்சுன்னு இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "இல்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட தான் வருவா. உடனே கொஞ்ச நேரம் இருந்து போயிடுவா. இப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து வீட்லயே இருக்கால்ல, அதனால தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமாவுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ராலும், பிபியும் அதிகமாயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சரி பார்த்துக்கலாம். மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இங்க 2 நாள் இருந்துட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ரேவதி இங்கேயே தங்கியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அ மலர் சொல்றாங்க. இத கேட்ட அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "அப்ப மாமனாருக்கு எதனா பிரச்சனைன்னா, தங்கராஜ் தானே முதல்ல ஓடி வந்திருப்பாரு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ரேவதிய பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கூட்டு வந்துட்டான். அதுவும் இளவரசி பாப்பா மட்டும். தரணியும் வேற கூட இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் மாப்பிள்ளையும் வந்தாரு. அவரு மூஞ்சிலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம தான் வந்தாரு. அவரு திரும்பி போகும்போதும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாதிரியா தான் போனாரு. அதனால தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. இத கேட்ட ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "உனக்கு வேற வேலையே இல்லையா? யார் யார் வீட்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இத கேட்ட அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல ரேவதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் சவுண்டா பேசிட்டு இருந்தான். தங்கராஜ் மாப்பிள்ளை வந்ததும். நீங்க எல்லாரும் பேசின சவுண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன். யார் வீட்ல என்ன பிரச்சனை இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எதனா வரப்போதா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, இவ போயிட்டு ஊரெல்லாம் 1, 2ன்னு சொல்லி எவ்வளோ கதைய சொல்லி வைக்கிறாளோ தெரியலையே! இத எல்லாரும் நம்பி நம்ம குடும்பத்த ஒரு இதா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. இத கேட்ட மலர் பார்த்தீங்கன்னா, "விடுங்க அத்த பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "என்னத்தடி பார்த்துக்கிறது? எனக்கு இதெல்லாம் காதுலயே வாங்க முடியாது இதெல்லாம் பேசிக்கிறத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. "சரி ரேவதி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வீட்ல தான் இருக்காங்க அத்த. வீட்ல இருக்கிறவங்கள பத்தி என்கிட்ட கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இல்ல உன்கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸா பேசுறா. அதனால தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராகவா, ராஜலட்சுமி, பாக்கியராஜ், சுரேஷ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஹால்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா, காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, ரூம்ல இருந்து எந்திரிச்சு வராங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "ரேவதி காஃபி குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி நான் அப்புறம் குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "நல்லா தூங்குனியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரேவதி. இத கேட்ட ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எனக்கு தான் நிம்மதியே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "என்ன நிம்மதி இல்ல? ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல பக்கத்து வீட்டு கஸ்தூரி பார்த்தீங்கன்னா, என்ன உங்க வீட்ல பிரச்சனை? உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்விய கேட்கிறா. பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னா, "பிரச்சனை இல்லாத எப்படி பாக்யராஜ் ரேவதிய கூட்டு வந்தா? அதுவும் தரணிய கூட்டு வரல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. இத கேட்ட ராகவன்
ராகவன் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டும். இன்னும் 2 நாள்ல ரேவதி இங்க இருக்கட்டும். அப்புறம் மாப்பிள்ளைய வர சொல்லி நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. இத கேட்ட பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, 2 நாள்லாம் இல்லப்பா, ரேவதியும் இளவரசியும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தரணிடா, தரணி ஒண்டி அங்க இருப்பானா? தாய் ஒரு இடத்துல, புள்ள ஒரு இடத்துல இருக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தரணி தானே, நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது தரணிய கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனிமே தரணி, இளவரசி, ரேவதின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட ராகவன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்குடா நம்ம வீட்ல வச்சுக்கிறது? இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு பாக்கியராஜ், நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணி வைக்காத. இந்த மாரி கல்யாணம் பண்ணி குடுத்தா புருஷன் வீட்ல தான் இருக்கணும். இந்த மாரி வந்து அம்மா வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. இத கேட்ட சுரேஷும் பார்த்தீங்கன்னா, ஆமாண்ணே, அக்காவ மாமா அடிச்சதுன்னு சொல்லிட்டு மாமா தான் மன்னிப்பு கேட்டாருல்ல, மன்னிப்பு கேட்டாருல்ல, நான் அடிச்சது தப்புதான்னு சொல்லிட்டு, உன்ன என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. இத கேட்ட பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இத கேட்ட ரேவதி பார்த்தீங்கன்னா, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, காலையிலேயே இத பத்தி பேசாதீங்க, எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, அண்ணி எனக்கு காஃபி குடுக்குறீங்களா அப்படின்றாங்க. இந்த ரேவதி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போறாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கிட்டயும், சுரேஷ் கிட்டயும் உங்களுக்கு வேலை இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி கிட்ட போயிட்டு, ஏன் உனக்கு கோச்சிங் கிளாஸ் இல்லையாடி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குக்கா. சரி போயிட்டு நீ ரெடி ஆயிட்டு கிளம்பு. பாப்பாங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்த மலர் பார்த்தீங்கன்னா, என்ன மதி வேலையா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லக்கா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான் அப்ளிகேஷன் போட்டுருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ பாரு மதி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்ல வாங்க ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, சரி மதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதியும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சும்மா தான் வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, என்ன அத்தையும் நீயும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்ன அட்வைஸ் தான், கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல பொண்ணு புகுந்த வீட்ல தான் இருக்கணும். எங்க அம்மா வீட்லயே இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. சரி என்ன இன்னும் 2 1 நாள்ல அவரு வருவாரு, அனுப்பிச்சு வச்சுட்டு போறாங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்க அப்படின்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "உங்க அண்ணா சொன்ன மாரி இங்கேயே இருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல என்னதான் அண்ணா சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா விடமாட்டாங்க" அப்படின்றாங்க. "அப்பவே நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவரு அடிச்சத அண்ணாவால தாங்க முடியாம என்ன கட்டாயப்படுத்தி கூட்டு வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "ஆமா மதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. "இல்ல ஒரு வேலை விஷயமா அவ ஏதோ அப்ளிகேஷன் போட்டிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "மதி இங்க பாரு, நீ வீட்ல மட்டும் இருக்கணும்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. நீ உன்னோட வேலைய நீ விட்டுறாத. நீ ட்ரை பண்ணிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "நானும் வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது மலர் பார்த்தீங்கன்னா, அவ படிச்ச படிப்புக்கும், அவ எடுத்த மார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலையில செட்டில் இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, அவ படிச்சு முடிச்ச உடனே கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆசையா தான் இருக்கு. அவரு வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்க போறதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப யோசிப்பேன். அப்பவே பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா, பணமும் மனதைரியமும் இருந்திருந்தா எப்படினாலும் பொண்ணுங்க வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மலரும் பார்த்தீங்கன்னா, என்ன அவரு நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆனா இருந்தாலே ஒரு நாளைக்கு நான் 10 டைம் யோசிப்பேன். ஏதாச்சும் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. ரேவதியும் மலரும் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட "இங்க பாரு மதி, எங்கள மாரி நாங்க செட்டில் ஆயிட்டோம். எங்கள மாரி நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு அந்த ஆசை வந்துரும். நீ மட்டும் வேலைய விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.